ஹலோ கைஸ், ஐம் பேக். நீங்கள் பார்க்குற டாபிக் என்னன்னா, இந்த MagOne தீம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகரில் வந்து ஏர்னிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாகர் வெப்சைட் வந்து நான் ஃபுல்லாக யூடியூப்ல இருந்தால் டிராஃபிக் போகும், சம் டிராஃபிக் மட்டும் ஆர்கானிக்காக வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேப்லெட் வீடியோ போடுறல அதில் ஒரு சில வீடியோவில் ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும். இதில் வந்து நான் வந்து அதிகமாக எஸ்இஓ பண்ணுறதோ அதிகமாக கஸ்டமைஸ் பண்ணுறதோ இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவு எஃபெக்ட் போடுவேன். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ஏதோ அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடாது. ஏன்னா யூடியூப்ல இருந்தால் டிராஃபிக் வருது, ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்டிகல் நல்லா எழுதினாலும் நல்லா எழுதனாலும் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதக்கூடாது. அதில் வந்து ட்ரஸ்ட் இருக்காது, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வீடியோட மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக தான் இந்த MagOne தீம்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக தான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி வீடியோவும் வந்து நான் கொடுத்துருந்தேன், ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் நான் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோவில் கொடுத்துருந்தேன் டேப்லெட்டுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச நான் ஐ பட்டனில் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளாகர் பாருங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து இது இன்னைய ஸ்டேட்டஸ் இப்போ கிட்டன்ஸில் தான் சேஞ்ச் பண்ணேன். நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஏர்னிங் ஸ்டேட்டஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணல பேஜ். ஓகே, இந்த ஏர்னிங் ஸ்டேட்டஸ் போனோன்னு வைங்களேன், இதுலேருந்து நம்ம டேரெக்டாக ஆட்சன்ஸ் கிளிக் கொடுத்தோன்னா ஆட்சன்ஸுக்கு ரீடைரக்ட் ஆகும்ல. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2-3 டேஸில் பாருங்களேன் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா $1 ரீச் பண்ணது நானும் வந்து இக்னோர் பண்ணிடுவேன். இதை வந்து அதிகமாக வந்து கண்டுக்க மாட்டேன். இது வந்து நம்ம யூடியூப் ஏர்னிங்ஸ் மட்டும் தான். இப்போ யூடியூப்ல மட்டும்தான் வந்து ஏர்னிங்ஸ் வரும். மற்றபடி பிளாகர்ல இதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, பிளாகர்ல அதிகமாக வந்து இது பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்த பிளாகர் வச்சிருக்கதே வந்து ஜஸ்ட் யூடியூப்ல வீடியோ பண்ணும்போது இப்போ வந்து சண்டே கமெண்ட் பாக்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த யூடியூப்ல நம்ம டுட்டோரியல் மேக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிளாகரே ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எதுவுமே WordPressல மூவ் பண்ணினா ஓரளவு ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இப்போ நான் இந்த MagOne தீம் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி இதை எடிட் பண்ணேன். ஏன்னா நம்ம செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம், அதில் ஏதாவது ஃபுல் டுட்டோரியல் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இப்போ புதுசாக இருக்க தீம்ஸை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம வந்து வாங்கி அதை வச்சு ப்ரைவேட் பண்ணலாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் அந்த வீடியோ ஃபுல் கஸ்டமைஸ் கொடுத்துருக்கிறேன். அது லைக் WordPress மாதிரி எல்லாமே WordPress மாதிரியே இருக்கிறோம். பேக் அண்ட் செட்டிங்ஸும் சொல்றேன். அதாவது தீம்ஸ் அவுட்லுக் மட்டும் கிடையாது, இந்த அவுட்லுக் மட்டும் கிடையாது, பேக் எண்ட்ல இந்த மெனு செலக்ட் பண்றது எல்லாமே வந்து WordPress மாதிரியே இருக்கும். இதை நான் வந்து இப்போ ரீசெண்டாக செட் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கி ஆட் செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்னிங்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு நாளைக்கு $3 to $5 மினிமம் வந்தாலும் வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுவே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் எவ்ரி மந்த் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து என்னோட யூடியூப் சேனலும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாகர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனிவேஸ் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்களும் ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த தீம்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிளாகரா இருந்தா சொல்றேன். WordPressனா நான் வந்து அபிஷியலா வந்து தீம்ஸ் நிறைய வந்து ஃப்ரீ தீம்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஹோஸ்டிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போயிட்டு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ப்ரோமோ கோட் சேம் டைம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் தீம்ஸ் இதே மாதிரி லைசன்ஸோட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஐடியா இருந்தாலும் வந்து நீங்க நியூஸ் பேப்பர் தீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $68 ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி ஐடியா இருந்தாலும் டெலிகிராம்ல இன்ஸ்டாகிராம் வாங்க, இல்லைனா ஜிமெயில் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த தீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளேஸ்மெண்ட் ஆட். இதுல மெயின் விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து HTML போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சிங்கிள் பிளேஸ்மெண்ட்ல லேஅவுட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்ல ஷோ ஆகும். பை டிஃபால்ட் வந்து மீட்டா டிஸ்கிரிப்ஷனும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்டர்னல் லிங்கிங் இதுக்கு ரிலேட்டடான போஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவா எடுத்துக்கும். மற்றபடி லேஅவுட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். பாத்தீங்கன்னா செகண்ட் ஆட் இருக்கும், ஃபைனலா கீழே ஒரு ஆட். இப்போ இதுல வந்து நம்ம இன்வால்வ் ஆக்டிவிட்டிஸ் வரதுனால ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ லேஅவுட்ல போனோம்னு பாத்தீங்கன்னா லேஅவுட்ல சிங்கிள் பிளேஸ்மெண்ட்ல நம்ம வந்து எந்த ஒரு பிகினருமே ஆக்சுவலா மொபைல் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். HTML நமக்கு எந்த வேலையுமே இருக்காது. டைரக்டா வந்தா பார்த்தா தெரியுது பாருங்க, போஸ்ட்ல வந்து இந்த 3 பிளேஸ்மெண்ட் ஆட் பாருங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட், செகண்ட் பிளேஸ்மெண்ட், தேர்ட் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட் அடுத்து வந்து ஸ்டிக்கி ஆட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே ஸ்டிக்கி ஆட் ஷோ ஆகுது இல்லையா, இது எப்படி நம்ம டெடிகேட்டா ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோவுமே நான் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ஐ பட்டன்ல கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.